ஐயோ என்னையா இது, இந்த படத்துல ஒட்டுமொத்த டீமே அவ்வளவு பயங்கரமா பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு டிசி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பொதுவா ஒரு படத்தை எடுத்துட்டோம்னா அந்த படத்துல நமக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கும். அதாவது மியூசிக் பிடிச்சிருக்கும், இல்ல கதை அப்படி இல்லையா, ஸ்கிரீன் பிளே, காமெடி, இது போல ஒரு சில விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா ஒரு சில படம் மட்டும்தான் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அது போல படம் தான் இதுவுமே. எனக்கு இந்த படத்துல, அதாவது இப்போ இந்த ட்ரெய்லரை வச்சு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நான் எல்லாத்தையும் தான் சொல்லுவேன். அதுல ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் நம்ம அணியோட மியூசிக். இது வரையும் அவர் ரிலீஸ் பண்ண எல்லா ட்ராக்குமே நம்ம பார்த்துருப்போம். தலைவன் ஒண்ணு உசிரை கொடுத்து போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி, ஒவ்வொரு சீனும் பார்க்க ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி அவ்வளோ தரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அருண்மாதேசனோட அந்த ஸ்டோரி, அப்புறம் ஸ்கிரீன் பிளே, அதெல்லாம் ரத்தம் தெரிக்க தாறுமாறவே இருந்துச்சு. எனக்கு நம்ம தியேட்டர்ல கண்டிப்பா பிளாஸ்ட் தான். அதுக்கப்புறம் குறிப்பா ட்ரெய்லர்ல இந்த போர்ஷன்ல நம்ம தளபதி ரெஃபரன்ஸ் வரும் பாருங்க. எந்த படத்தோட ரெஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு நம்ம தியேட்டர்ல இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர தாறுமாறா இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம லோக்கி, அது சொல்லியே ஆகணும். லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா போட்டா ஒர்க் அவுட் ஆகுமானே நானே யோசிச்சுட்டா இருந்தேன். ஆனா இந்த கதைக்கு இவர் தான் கரெக்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தோண வச்சிட்டாரு. அவரோட லுக்குமே தாறுமாறாவே இருக்கு. ஸோ உங்களை எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னு மறக்காம ஒரு கமெண்ட், அது கூட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.